வெறும் இலை தலையை உண்டு உயிர் வாழக்கூடிய முனிவர்கள், நீரை மட்டும் குடித்து வாழக்கூடியவர்கள், காற்றை மட்டும் சுவாசித்து இருப்பவர்கள் என்று பல வகைப்பட்ட முனிவர்கள் உண்டு. முனிவர்களில் அத்தனை பேரும் ஒரு சேர வந்திருப்பதை பார்த்து பரம்பொருள் திகைத்து நிற்கிறான். காரணம், அபயம் 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 அபயம். நானும் என்னுடைய தம்பி லக்குவனுடைய பராக்கிரமத்தையும் இனி பார்க்க போகின்றீர்கள். அபயத்திலிருந்து உங்களை ஆட்கொண்டு காப்பேன் என்று உறுதி தருகின்றான். அப்போதுதான் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து ராமநோயாய நம ராமநோயாய நம என்று சொல்கிறார்கள். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, ஸ்ரீகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஆன்மீக அன்பர்களே, எல்லாம் வல்ல பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன், ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்து ரங்கனை சிக்கனை பற்றி உங்களோடு சேவித்து ஜீயர் துணை கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பொதுவாக நாம் அடிக்கடி ராமாயணம், பாரதம், பெரிய புராணம் குறித்து சிந்தித்தாலும், பகவத்கீதையினுடைய சாரத்தை நாம் எடுத்து சொன்னாலும், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் காலையிலும் மாலையிலும் ஒழிக்க வேண்டிய விஷ்ணு சகசர நாமத்தின் சிறப்பை அவ்வப்போது செவிமடுத்து வருகின்றோம். டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களுடைய 1000 நாமம் 1000 கதை கொண்ட புத்தகத்தின் அடிப்படையில். ஏனென்றால் அப்படிப்பட்டு அந்த ஒவ்வொரு நாமத்திற்கான சிறப்பு குறித்தும் அப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி என மடை திறந்த வெள்ளமாக பதிவு செய்திருக்கிறார். நாம் அதனால்தான் அவ்வப்போது ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் 399வது திருநாமம் நோயாய நம. என்ன சொல்கிறோம்? நோயாய நம. நமக்கு எப்போதும் அபயத்தை நீக்கி துன்பத்தை துடைத்து இன்பத்தை தரக்கூடியவன் தான். அந்த நாமம் என்கின்ற ஒரு சொல் இருக்கே, அவனை நினைத்தாலே நமக்கு நிம்மதியும் முக்தியும் கிடைக்கும். இப்போ நம்ம 399வது திருநாமம் நோயாய நம. உங்களுக்கு தெரியும், தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணரும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பட்டாபிஷேகத்தை துறந்து வனவாசம் வருகின்றார்கள். சரபங்க முனிவருடைய முக்திக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு 3 பேரும் லக்ஷ்மணன், சீதை, ராமச்சந்திரமூர்த்தியும் தண்டகாருண்யம்ங்கிற வனவாசத்திற்குள்ளே செல்கின்றார்கள். ராமனுடைய வருகையை கேள்விப்பட்டு பல்வேறு முனிவர்கள்னால் கம்பனுடைய உரை வைத்து உரையாசிரியர்கள் துணை கொண்டு படித்து பார்க்கணும். நீங்கள் இந்த கானகத்திலே கடும் தவம் புரிகின்றார்களே அந்த முனிவர்கள் சாதாரண விஷயம் இல்லை. வெறும் சூரியனுடைய ஒளியை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு உயிர் வாழக்கூடிய முனிவர்கள் ஒரு வகை. வெறும் கட்டாந்தரையில் கல்லிலும் மண்ணிலும் படுத்து புரண்டி அதையே உணர்வாக்கி வாழக்கூடிய முனிவர்கள் ஒரு வகை. வெறும் இலை தலையை உண்டு உயிர் வாழக்கூடிய முனிவர்கள், நீரை மட்டும் குடித்து வாழக்கூடியவர்கள், காற்றை மட்டும் சுவாசித்து இருப்பவர்கள் என்று பல வகைப்பட்ட முனிவர்கள் உண்டு. முனிவர்களில் அத்தனை பேரும் ஒரு சேர வந்திருப்பதை பார்த்து பரம்பொருள் திகைத்து நிற்கிறான். காரணம், அபயம் 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 அடைக்கலம் என்று ராமனிடத்திலே வந்து நிற்கிறார்கள். ராமா, நாங்கள் காட்டில் துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறோம். ராமா, அரக்கர்களால் சித்திரவதை அனுபவிக்கின்றோம். ராமா, ராமா, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராமா, தன் சகோதரனுக்காக பாதுகையை தந்துவிட்டு பட்டாபிஷேகத்தை துறந்து வந்தவன், தாயிற் கோவிலும் இல்லை என்று கோசலையின் மணி வயிற்றில் பிறந்தாலும் கைகையினுடைய வார்த்தைக்கு சத்தியத்தை நிறைவேற்ற வந்த ராமன் திருவடி நீ. தந்தையே தெய்வம் என்று, மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பெனு என்று வந்தவன் நீ. உன்னுடைய குருமார்கள் ஆணைக்கிணங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கு போரில் மனைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று வியந்த முனிவர் ஞானிகளுடைய வரத்தையும் அன்பையும் பெற்ற பாதம் நீ. இப்பேற்பட்ட ராமா, உன்னிடத்தில் ஏன் தெரியுமா அடைக்கலமாக வந்து நிற்கின்றோம்? ராவணன் கொடுமைக்காரன், அவனுடைய துன்பம் மாளவில்லை.
பல முனிவர்கள் மாண்டு போய் கிடக்கிறார்கள். எங்களுக்கு நாதியற்று அனாதையாய் உன்னிடத்தில் அடைக்கலம் கேட்டு நிற்கின்றோம் ராமா 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 என்கிறார்கள். உடனே ராமன் ஒரு வார்த்தை சொல்கின்றான், ஏன் என்னிடத்தில் அபயம் அடைக்கலம் கேட்டு வருகின்றீர்கள்? நான் இந்த தேவாதி தேவர்களாகிய முனிவர்களுக்கெல்லாம் ஒரு தொண்டன் போல, தோழன் போல நான் பணிவிடை செய்ய வேண்டாமா? எனக்கு ஆணையிடுங்கள், கட்டளையிடுங்கள். ஏன் தெரியுமா? என் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை மீறாமலும் என் தாயினுடைய வார்த்தையை மதித்து மட்டும் நான் கானகத்திற்கு வரவில்லை. நல்லோர்களை, தேவர்களை, முனிவர்களை காப்பதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கமே. நானும் என் வீரம் பொருந்திய, அதை அப்படி தன்னை பெருமை பேசிக்காம, நானும் என்னுடைய தம்பி லக்குவனுடைய பராக்கிரமத்தையும் இனி பார்க்க போகின்றீர்கள். அபயத்திலிருந்து உங்களை ஆட்கொண்டு காப்பேன் என்று உறுதி தருகின்றான். அப்போதுதான் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து ராமநோயாய நம, ராமநோயாய நம என்று சொல்கிறார்கள். இம்மந்திரத்தை நாம் தினசரி சொல்லால் நோயற்ற வாழ்விலிருந்தும், குறைவற்ற செல்வத்திலிருந்தும், பிறர் பகையிலிருந்தும் நம்மை பரம்பொருள் காட்டுவான். விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்போதும் ஆனந்தத்தை தரக்கூடிய அருமருந்து. மீண்டும் நாளை சந்திப்போம்.